இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs. ஃபஸ்ட்டு கான்செப்டே ஸ்ட்ரெஸ்ஸு தான் சார் டயபெட்டிஸ்க்கு. டயபெட்டிக்கில் சின்சியராக இருந்து பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் அவுட்டை 9 monthsக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜெனட்டிக்காகவே மாறும்ன்றது ரிசர்ச். இது நான் சொல்ல. ஓகே, ரிசர்ச் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சொல்லணும்னா 3 இடத்துல மெயினாக போகணும். லிவருக்கு போகணும், மசில் டிஷ்யூஸ் வேணும், 3வது பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னாலே இட்ஸ் அ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல எதெல்லாம் பெரிய மசில்னு பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து வர்றது இங்கேருந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் வரும். பட்டக் மசில், க்ளூட் மசில்னும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் தை, காஃப். இது இட்ஸ் கால்ட் யுவர் செகண்ட் ஹார்ட். மேஜர் மசில் பார்த்தீங்கன்னா அப்டாமினல் மசில் சார். ஷோல்டர்லேருந்து வர்றது எல்லாமே எனர்ஜி மசில் தான். இது ஆக்டிவேட் பண்ணாலே மோஸ்ட்லி ஃபிட் ஆகிடலாம். டயபெட்டிக்ன்றது எனர்ஜி இன்புட் அவுட்புட், அதை பேலன்ஸ் பண்ணாலே போதும். இப்போ உங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து அந்த ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கறது தான். 3 பேட்டர்ன்ஸ் என்ன? ஸ்ட்ரெச்சிங் பேட்டர்ன் ஒன்று வேணும் சார், ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ்ன்னு ஒரு பேட்டர்ன் வேணும், இந்த வயிறு பகுதியை மூமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஓபிசிட்டி தான் ஃபர்ஸ்ட் ரீசன் டயபெட்டிஸ் வரதுக்கு. வயிறோட பகுதியில் இன்ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணிடலாம், வெயிஸ்டோட லெவலில் இன்ஸ்டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு ப்ளஸ் இதை கால்குலேட் பண்ணால் நம்ம ஒர்க் அவுட்டோட பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக் ட்ரப்பீசியஸ் சொன்னல சார், அந்த மசிலுக்கு தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சு நியூட்ரலாக வச்சுட்டு நல்லா புல் பண்ணோம். செகண்ட் வந்து இந்த ஷோல்டரோட இந்த டெல்டாய்ட் மசில் சொல்கிறோம். இது என்ன பண்ணோம், எல்போ வந்து கரெக்டாக இந்த ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு அந்த ஷோல்டருக்கு ஆப்போசிட் சைடில் புஷ் பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், இது வந்து ஸ்ட்ரெங்தனிங், ரெசிஸ்டன்ஸ் வேற ஒன்றுமே இல்லை. தலையை நேராக வச்சுக்கோங்க, ஸ்லோவாக விடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோபிக்ஸ். நல்லா இது வந்து என்னன்னா உடம்பெல்லாம் குனியாம கேஷுவலா பண்ண ஆரம்பிக்கணும். ஃப்ரண்ட் ஈஸியா. நெக்ஸ்ட் இதுலயே சைட்ஸ். இது வந்து இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? கார்டியாக் ப்ராப்ளம், கோமார்பிட் கண்டிஷன்ஸ், ரொம்ப ஓல்ட் ஏஜ் பர்சன், நீங்க ஒரு மசிலையும் ஒரு 3 தடவை இப்படி பண்ணீங்கன்னா நீங்க 7 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுதான் எக்ஸசைஸ். நீங்க 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் நடந்துட்டு பார்க்கல வரப்ப வடை சாப்பிட்டு வர்றது எக்ஸசைஸ் கிடையாது. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட செலிபிரிட்டி பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் கார்த்திகேயன் இருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொரு முறையும் ஒரு பெயின் மேனேஜ்மெண்ட் பத்தி நம்ம ரெகுலரா பேசிட்டு இருக்கோம். இந்த செஷன்ல குறிப்பா இந்த டயபெட்டிக்ஸ் பத்தி பேசலான்னு ஒரு எண்ணம். இந்த டயபெட்டிக்ஸ் எதனால வருதுன்றது ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இந்த டயபெட்டிக் வந்தா எந்த மசில்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணும், எதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி சொல்லுங்கள். டயபெட்டிக்ஸ் வந்தால் டயபெட்டிக்ஸ் ஏன் வருதுன்றது சொல்லிடலாம். மசில்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ண சார், உடம்புல ஃபுல்லாகவே அஃபெக்ட் பண்ணும். எந்தெந்த பாகத்தை ஆர்கன்ஸை தான் மெயினாக அஃபெக்ட் பண்ணும், அந்த நீர் அழிவு சத்து எது எதுலலாம் ப்ராப்ளம் ஆகுதுன்றதை தான் நம்ம மெயினாக பார்க்கணும். டயபெட்டிக்னால் இப்போ எல்லாருக்கும் தெரியும், பிளட் குளுக்கோஸ் லெவல். இப்போ நார்மலாக ஒரு ரத்தம் வந்து குளுக்கோஸ் நீங்கள் சாப்பாடு ஆகாரம் வழியாக என்ன எடுத்தாலும் அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும், குளுக்கோகனாக கன்வெர்ட் ஆகும். இப்போ அது சிம்பிளாக காம்ப்ளெக்ஸாக என்ன சாப்பிட்றீங்கன்றது முக்கியம். ப்ரோட்டீன்ஸாக எடுக்கிறீங்களா, கார்போஹைட்ரேட்ஸாக எடுக்கிறீங்களா, அது டயட்டை ஒரு டயட்டை பற்றியான ஒரு விஷயம். அது எவ்வளோ எடுக்கிறோம், அந்த குளுக்கோஸ் எவ்வளோ பிளட்டில் கலக்குது, எந்தெந்த செல்லுக்கு போய் சேருது. மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சொல்லணும்னா 3 இடத்துல மெயினாக போகணும். லிவருக்கு போகணும். லிவர் அங்கேருந்து உங்களுக்கு செல்ஸில் அது மெட்டபாலிசம் ஆகணும், லிவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா மசில் டிஷ்யூஸ்னும். மசில் டிஷ்யூஸ்ன்றது என்னென்னா தசைகளுக்கு குளுக்கோஸ் அப்சார்ப் ஆகணும். 3வது பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூ. நம்ம உடம்புல இருக்க கையில் ஃபேட்டு, தொப்பையில் இந்த தொப்பை விழுதுல அந்த ஃபேட், அடிப்போஸ் ஃபேட் டிஷ்யூ. இந்த 3 இடத்துல தான் இதோட மெட்டபாலிசம்னும். ஸோ ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ்னாலே இட்ஸ் அ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் இதில் வந்து டைப் 1 டைப் 2னும். டைப் 1ன்றது வந்து ஜெனட்டிக்காகவே பிரச்சனை இருக்குது, மேபி அந்த இன்பார்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம், ஆட்டோ இம்யூன் டிஸார்டர்னும். ஆட்டோ இம்யூன்னா நம்மளோட அணுக்களே அதுக்கு அகெயின்ஸ்டா. எங்கன்னா இந்த டயபெட்டிஸ் இன்சுலின்றது வந்து ஹார்மோன், என்சைமாவும் செக்ரேட் பண்ணும். பான்கிரியாஸ்ன்றது கனியம். அதுலேருந்து பான்கிரியாஸ்லேருந்து ஹார்மோனும் வரணும்,
என்சைமும் வரணும். இப்போ இந்த ஹார்மோன் சுரக்கிற பார்ட் வந்து ஐலெட் ஆஃப் லேங்கர் ஹேன்ஸ்னும் செல்ஸ் ஒரு 4 விதமான செல்ஸ் இருக்குது. ஆல்ஃபா செல்ஸ், பீட்டா செல்ஸ்ன்னு இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா செல் செக்ரிட்ஸ் இன்சுலின். இன்சுலின் எப்படின்னா அது அந்த ஹார்மோன் செக்ரிட் ஆச்சுன்னா நீங்கள் சாப்பிட்ற குளுக்கோஸு ஒரு மசிலை போய் ரீச் பண்ணோம். இப்போ உடம்புல உங்கள் மேலேயே எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஆகாரம் வாய் வழியாக எடுக்கிறீங்க, டைஜஸ்ட் ஆகுது, உள்ளே வந்து மிக்சன் ஆகுது. அதுக்கப்புறம் லிவரு பேன்க்ரியாஸ்லேருந்து என்சைம் செக்ரிட் ஆகும். அது அப்சார்ப்ஷனில் போகுது. எங்கே போய் சேரும்? ரத்தத்தில் போய் சேரும். அந்த ரத்தத்தில் போய் சேர்ந்தோன்னே அந்த குளுக்கோஸாக அது கன்வெர்ட் ஆகணும்னா குளுக்கோஸா மசிலில் குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும், லிவரில் குளுக்கோஜனாக சேரும். இந்த சேர்றதுக்கும் இந்த குளுக்கோஸ் அப்சர்வ் பண்ணுறதுக்கும் இன்சுலின்றது ஒன்று நம்மளுக்கு தேவை. ஓகே, இந்த இன்சுலின் டிபெண்ட்டாக ப்ராப்ளம் இருக்கா, இன்சுலின் டிபெண்ட் இல்லாமல் ப்ராப்ளம் இருக்கா? இதுதான் டைப் 1. டைப் 1னா இன்சுலினே செக்ரிட்டே ஆகலை, உற்பத்தியே இல்லை. குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ்னா குவாலிட்டேட்டிவ்னா அளவு வந்து குறைந்த அளவு இருந்தாலும் நல்ல குவாலிட்டியாக இருக்கான்றது. குவான்டிடேட்டிவ்னா நிறைய இருக்குது ஆனால் யூஸ் ஆகலையா, 2 விஷயம் இருக்குது. இப்போ டைப் 1ல என்ன சொல்கிறோம்? சுரக்கவே இல்லை, அளவே கம்மியாக இருக்குது, அதுதான் டைப் 1. டைப் 1. டைப் 2ன்றது அளவு நிறைய இருக்கு ஆனால் அப்சர்வ் ஆக மாட்டேங்குது. இப்போ இந்த குளுக்கோஸ் வந்து எப்படி அப்சர்வ் ஆகும்னா மசிலில் போய் சேரணும்னா இந்த ஒரு கேட் மாதிரி ஒரு சேனல் மாதிரி இருக்குது. பிளட்டு போய் கலக்கிற இந்த குளுக்கோஸ் இந்த இன்சுலின் சேனலோடு தான் செல்ஸ்குள்ளே போய் சேவ் ஆகும். ரொம்ப நம்ம அதை யூஸ் பண்ணாமல் வச்சுட்டோம்னா எனர்ஜி இன்புட்ன்றோம், எனர்ஜி அவுட்புட்ன்றோம். எனர்ஜி இன்புட்ன்றதோ அளவுக்கு அதிகமாக பணமோ எதுவோ இருந்தாலும் அதை செலவு பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இது ஒன்று ஏறிட்டே இருக்குன்னா செலவு கம்மியாகிட்டே இருக்குன்னா, செலவு இல்லைன்னா அந்த எக்ஸஸ் இருக்கும். இதே மாதிரி தான் இந்த சைக்கிள். உங்களுக்கு பிளட்டு செல்லில் அக்யூமுலேட் ஆகுது, உள்ளே போய் பிளட்டுக்குள்ளே குளுக்கோஸ் சேருது, அப்சர்ப்ஷன் ஆகுதுன்னா ப்ராப்ளமே இல்லை. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இந்தியா வந்து இப்போ நம்பர் 1 இந்த வேர்ல்டு ஆகிட்டே இருக்குது டயபெட்டிஸில். நல்ல டாபிக் நீங்களும் செலக்ட் பண்ணியிருக்கீங்க, மக்களுக்காக இது தேவை. இப்போ டயபெட்டிக்ஸ் அப்படின்ன உடனே நிறைய பேர் மனசில் இருக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, லைஃப் லாங் நான் வந்து இந்த மருந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கணுமா, அதை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அது பாசிபிளா இல்லையா? கண்டிப்பாக சார். எப்படி சார் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா பர்மனன்ட் கியூர்? எந்த ஒரு விஷயமே மேனேஜ்மெண்ட் தானே சார் சொல்லுவோம். பெயின்னாலும் நான் மேனேஜ்மெண்ட் சொல்கிறேன். டயபெட்டிக்கில் சின்சியராக இருந்து ஒரு ஒர்க் அவுட்டை வந்து ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஒர்க் அவுட்டை 9 monthsக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஜெனட்டிக்காகவே மாறும்ன்றது ரிசர்ச். இது நான் சொல்ல, ரிசர்ச். நான் வந்து 9 monthsக்கு நீங்கள் எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணீங்கனாலே உங்களோட ஜெனட்டிக் பொட்டன்ஷியல்ஸே மாற்றலான்றது ரிசர்ச். இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்கோபஸ் ஜேர்னல்ஸில் பப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு ரிசர்ச்சை தான் நான் சொல்கிறேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிறேன், அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் கம்பல்சரி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஆமாம். அது எப்படி பண்ணோம்? எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்கன்னு வாங்க. வாக்கிங் இஸ் லைக் டாக்கிங் சார். இட்ஸ் அன் ஆக்டிவிட்டி. ஆக்டிவிட்டின்னு என்ன சொல்லும்? நடக்கிறது. அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் டயபெட்டிஸில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 40 years முன்னாடி டயபெட்டிஸ்ன்றது வந்து யாருக்குமே ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ வந்து டயபெட்டிஸ் இல்லைன்னா அது தெரியாத விஷயமா இருக்க மாதிரி இருக்கு. டயபெட்டிஸ் இல்லையான்றது மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு. ஸ்ட்ரெஸ்ஸு சார். முன்னாடி வந்து ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும், 4 பேர்கிட்ட நீங்கள் பேசுவீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு போயிடும். இப்போ வந்து உங்கள் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல வீட்டில் ஆள் இல்லை. ஒய்ஃப் கிட்ட சொன்னீங்கன்னா சண்டைக்கு வருவாங்க, நானே டென்ஷனில் இருக்கேன்னுவாங்க. பசங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க டென்ஷன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அக்கா அண்ணன் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கப்போ அந்த எக்ஸ்ப்ரெஷன் இருந்தது, ஸ்ட்ரெஸ்ஸு குறைஞ்சி. ஃபஸ்ட்டு கான்செப்டே ஸ்ட்ரெஸ்ஸு தான் சார் டயபெட்டிஸ்க்கு. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதில்ல. நம்ம ஷோல்டர்லேருந்து எல்லாமே எடுத்தோன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக வண்டியே பார்க்கிங்கில் விடுறோம், வீட்டு பார்க்கிங்கில் விடுறோம், ஆஃபீஸ் பார்க்கிங், வீட்டு பார்க்கிங். இதுக்கு நடுவில் ஒரு ஆக்டிவிட்டீஸே இல்லை. 40 years முன்னாடி பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ வசதியாக இருந்தாலும் காரே இருந்தாலும் கொஞ்சம் தூரம் போய் தான் எடுக்கணும், ஆக்டிவாக இருப்பீங்க. அந்த இதில் இந்த மெட்டபாலிசம்லாம் மாறிச்சு. இப்போ இருக்க காலகட்டத்தில் நம்ம யாரும் அந்த ஒர்க் அவுட்டுன்னு ஜிம்மில் போய் பண்ணுறோம், அதுவும் பாட்டு கேட்டுக்கிட்டு பண்ணுறோம். ஆளுமா டோலுமான்னு பாட்டு கேட்டு பண்ணால் பாட்டு கேட்கக்கூடாது. எக்ஸசைஸ் செட் ஆகுமா? ஆகாதுமா. அதான் ஒர்க் அவுட். புரியுதுங்க? அதை கேட்டு பண்ணுறப்ப இந்த ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கான எப்படி பண்ணணும்ன்றது தான். இப்போ டயபெட்டிக்ஸ்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, டெய்லியும் காலையில் இவ்வளோ கிலோமீட்டர் வாக் பண்ணுங்க அப்படின்றது தான். கரெக்டா? இப்போ நம்ம பண்றதுக்கும் அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு போகுது எனக்கு சொல்லுங்க. நீங்க கேட்ட ஒரு விஷயத்துல நான் ஒரு அர்த்தம் சொல்றேன். டயபெட்டிக் வரத்துக்கு முன்னாடி டெய்லி 1 கிலோமீட்டர் நடந்தா போதும். வரத்துக்கு முன்னாடி. வந்துட்ட பிறகு 5 கிலோமீட்டர் டெய்லி கட்டாயம் நடக்கணும். எது பெஸ்ட்ன்னு நீங்க பாத்துக்கோங்க.
வருமுன் காக்குறது இல்ல இப்ப டெய்லி 1 கிலோமீட்டர் நடக்கிற ஹாபிட் மினிமம் வராது. பேசிக். ஏன்னா உங்களுக்கு அந்த குளுக்கோஸ் நான் சொன்னல எனர்ஜி அப்சர்வ் ஆயிடும். ஒன்றும் இல்லை சார், இன்டேக் அவுட்புட் சார். இன்டேக் அளவுக்கு நீங்க ஒர்க் அவுட் கொடுத்தீங்கன்னா போயிடும். நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒர்க் அவுட் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாமே சேகரிச்சு ஹை ஆகிட்டே இருக்கும். இதை பேலன்ஸ் பண்றது தான் எனர்ஜி பேலன்ஸ். நெகட்டிவ் எனர்ஜி பேலன்ஸ் நாங்கள் அது டயபெட்டிக்ல கீட்டோசிடோசிஸ்ல அதுவாக தனியாக எனர்ஜி நெகட்டிவ் நைட்ரோஜன்ல போகும். பட் நம்ம என்ன பண்ணோம், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்து கலந்து அந்த எக்ஸசைஸ் எப்பயுமே டயபெட்டிக் இருக்கப்ப ஒர்க் அவுட் நான் சொல்லி கொடுத்தேன்னா ஒரு டாக்டர் கிட்ட, உங்க ஃபேமிலி டாக்டர் இல்லை டயபெட்டாலஜிஸ்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்டை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டுட்டு பண்ணா பெட்டர். ஒப்பீனியன் கேட்டு, ஏன்னா நான் கொடுக்க போற எக்ஸசைஸ் பொருந்தும், எல்லாருமே பண்ணலாம், ஃபிட்டா இருக்கலாம். வீட்ல இருந்து பண்ற மாதிரி பண்ணலாம். ஜிம் பேஸும் எடுத்துக்கிட்டா என்னென்ன சார், டயபெட்டிக் இருக்கு உங்களுக்கு, ஏன்னா ஆல்ரெடி இன்சுலின்ல இருப்பாங்க, இல்ல மாத்திரையில இருப்பாங்க. எக்ஸசைஸ் பண்ணி இன்னும் குறைஞ்சிடுச்சுன்னா அளவு சாப்பாடு சாப்பிடுவாங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து டயபெட்டிக் இருந்தா நல்லதுதான் சொல்லுவேன். ஏன்னா உடம்ப டெய்லி மந்த்லி ஒரு ஒன்ஸ் செக் பண்ணிப்பாங்க, பிபி சுகர்லாம் பார்த்துருவாங்க. டயபெட்டிக் வராமல் இருந்தது நான் சொன்னது இல்லை. ஒரு ஃபேமஸான டாக்டர் எனக்கு நான் ப்ராக்டிஸில் இருக்கப்ப கிளினிக்கல் ப்ராக்டிஸில் அவரோட ப்ராக்டிஸில் பார்த்த விஷயம், உனக்கு டயபெட்டிக் வந்தால் நீ 100 வருஷம் கூட உயிரோடு இருக்கலாம். ஏன்னா அடிக்கடி போய் டாக்டரை போய் பார்ப்பேன், இல்லைன்னா 4 பேர் தூக்கிட்டு வரப்போதான் போய் பார்ப்பேன். அதனால வரதும் நல்லது, ஆனால் வராமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர் சார். ஏன்னா பிடிச்சதை சாப்பிடலாம். டயபெட்டிக் வந்துடுச்சுன்னா ஒரு மன அழுத்தம் வந்துடும் சார். இதை சாப்பிடலாமா அதை சாப்பிடலாமா, அதெல்லாம் இல்லாமல் பண்ணிடலாம் சார். இப்போ உங்களோட ஸ்பெஷாலிட்டியை வந்து அந்த ஒர்க் அவுட் சொல்லி கொடுக்கறது தான். அதுல வந்து இப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க 9 months வந்து இது ரொட்டீனா எடுத்துக்கிட்டாலே 9 months இல்ல, ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கணும்னா நீங்க 4 weeksல இருந்தே நான் சொல்றது வந்து லைஃப் லாங் வந்து லைஃப் லாங் பண்ணா என்ன வேணாலும் சாப்பிடலாம், இஷ்டம் போல இருக்கலாம். நீங்க வந்து குலோப் ஜாம் பிடிக்குமா சாப்பிடுங்க. அப்ப எனக்கு ஒரு 7 to 10 12 ஒர்க் அவுட்ஸ் கூட கொடுக்கலாம் சார். ஏன்னா ஆடியன்ஸ் இது வந்து பாக்குறவங்களுக்கு ஈஸியாவும் இருக்கணும், எஃபெக்டிவாகவும் இருக்கணும். நம்ம வந்து அது பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அவங்களுக்கும் எங்களுக்கும். வேற இதுல ஒண்ணுமே இல்லை சார். அப்போ இந்த 12 ஃபாலோ பண்ணா 12 மேக்ஸிமம், இட் டிபெண்ட்ஸ், பிளஸ் மைனஸ்ல கொடுத்துடலாம். எக்ஸ்ட்ராவும் மேக்ஸிமம் 12. மேஜரான டார்கெட் மசில்ஸ் மட்டும் பண்ணலாம். டார்கெட் மசில்ஸ் என்னன்னா உங்களோட டைப் 1 ஃபைபர்ஸ், டைப் 2 ஃபைபர்ஸ். பிசியோதெரபியில என்னன்னா இந்த ஸ்லோ ட்விச், ஆக்சிடேட்டிவ், ஃபாஸ்ட் ட்விச், கிளைகோலிக் ஃபைபர்ஸ் டைப் இருக்கு, எனர்ஜி மசில்ஸ்ன்னு இருக்கு. இதெல்லாம் டார்கெட் பண்ணாலே அதுவே பேசிக் லெவல்ல போகும். இப்போ நம்ம அதை பார்த்துலாமா சார்? இப்போ டைப் 1 டைப் 2 ரெண்டு பேருமே இதை ஃபாலோ பண்ணலாமா? இல்ல டைப் 1க்கு இம்பாக்ட் கம்மியா இருக்கும் சார், ஏன்னா உள்ள இன்சுலின் ப்ரொடக்ஷனே இல்ல. டைப் 2க்கு பெட்டர் ரிசல்ட்ஸா இருக்கும், ஏன்னா டைப் 2 தான் 90% பாப்புலேஷன் சஃபர் பண்றது. டைப் 1 வந்து வெறும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் சார் இருக்காங்க. சரி, ஆனா ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஆனா டைப் 1ல பண்றப்ப இன்சுலின் லெவல் எவ்வளோ இன்ஜெக்ஷன் போடுறாங்கன்றத பொறுத்து இருக்கு. ஏன்னா இதுவும் கம்மி, இது என்ன பண்ணும், எனர்ஜி நெகட்டிவ் பேலன்ஸ் கொடுத்துரும், எனர்ஜி அவுட்புட்டை. அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு டாக்டர் கிட்ட கேட்டுட்டு பண்ணுறது நல்லது. 2 ஒர்க் அவுட்டும் அவங்க ஃபேமிலி விஷயனும் இல்லை டயபெட்டாலஜிஸ்ட் கிட்ட கன்சிடர் பண்ணிட்டு கன்சல்ட். ஏன்னு சொல்கிறேன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது சார். நான் சொல்லி கொடுத்தது மட்டும் இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒர்க் அவுட்டு ரிசர்ச்சில் இருக்குதுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனர்ஜி பேலன்ஸ் இருக்கும், அவங்க எந்த நேரத்தில் குளுக்கோஸ் அதிகமாகுதுன்னு. இப்போ கரண்ட் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா 2025 போட்டிருக்காது, போன 18ஆம் தேதி போட்டிருக்காங்க ஒரு ரிசர்ச்சு. நீங்கள் சாயங்கால நேரம், மத்தியானத்துலேருந்து சாயங்கால நேரம் நைட் வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணால் டயபெட்டிக் லெவல் குறையும்னு. இது கரண்ட் ரிசர்ச். ஓகே, நல்ல ஒரு ரிசர்ச் தான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க காலையில் பண்ணணும் அப்படின்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சிர்காடியன்றதும் பெஸ்ட் டைம் ஃபார் ஒர்க் அவுட் எக்ஸசைஸ், எனி எக்ஸசைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்க டைம். நீங்கள் 12th 10thலலாம் இப்படி இந்த டைமுக்கு படித்தா நல்லா ஏறுதுன்றீங்களா, அந்த டைம் தான் பெஸ்ட்டு ஃபார் யூ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்கும் சார். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கண்டிப்பாக சார். இப்போ ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இலியாஸ் நம்ம கூட இருக்காரு சார். அந்த 3 டைப் சொன்னீங்க இல்லையா, முதல்ல அந்த டைப் பற்றி சொல்லுங்க, என்ன பண்ண போகிறோன்னு, எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுறதும் வேணும் சார். 3 பேட்டர்ன்ஸ் என்ன டைப்ஸ் அப்படின்றது. ஸ்ட்ரெச்சிங் வேணும், ஏன்னா நம்ம உடம்பு இப்படியே தான் வச்சுருக்கோம், ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லாமல் இருக்குது. ஸ்ட்ரெச்சிங் பேட்டர்ன் ஒன்று வேணும் சார். ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ்ன்னு ஒரு பேட்டர்ன் வேணும். அது விசரல் ஃபேட் லாஸ்ன்னு. ஃபங்க்ஷனல்னு வரப்போ இந்த வயிறு பகுதியை மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், ஏன்னா மோஸ்ட்லி உட்காந்துட்டே இருக்கும். இங்கே தானே டெபாசிட் ஆகுது ஆர்கனுக்கு, மேஜரு இங்கே மசில்ஸை டார்கெட் பண்ணோம். ஃபேட் இருக்குது, ஃபேட்டுக்கு மெஷர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேலிபர்ஸ் இருக்குது மெஷர் பண்ணுறதுக்கு. இப்போது எவ்வளோ அளவு ஓபிசிட்டி தான் ஃபஸ்ட்டு ரீசன் டயபெட்டிஸ் வரத்துக்கு. எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்டமனில், வெயிஸ்டில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, இந்த மெஷர்மெண்ட்ஸ் கேலிபரை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி எவ்வளோ மெஷர் பண்ணுங்க சார். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஃபிட்டாக தான் இருக்காரு, பட் ஸ்டில் இந்த தொப்புள் கிட்ட இப்படி வச்சு பண்ணுறப்ப
இவ்வளோ ஃபேட் இருக்கு, ஆல்மோஸ்ட் 20 இருக்கு. இதை இந்த கேலிபர் வச்சோன்னா அப்படியே விட்டிங்கன்னா 15 or 20ல வந்து நிற்குது. அவ்வளோ அளவுக்கு விசரல் ஃபேட்டு உள்ளேயும் இருக்கும், வெளியிலயும் இருக்கு, உள்ளேயும் இருக்கு கேலிபர்ஸ். அதே மாதிரி சைடில் இந்த வெயிஸ்ட் ஹிப் லெவலில் இந்த இடத்துல மெஷர் பண்ணும். இதுவும் ரேஷியோ வெயிஸ்ட் ஹிப் பண்ணும். வயிறோட பகுதியில் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிடலாம், வெயிஸ்டோட லெவலில் இன்ச் டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டு ப்ளஸ் இதை கால்குலேட் பண்ணால் நம்ம ஒர்க் அவுட்டோட பேட்டர்ன் கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ பண்ணணும், இதை மேஜராக டார்கெட் பண்ணுமா, மசிலில் ஃபேட் அதே மாதிரி அதே கேலிபரை மசிலில் ஒவ்வொரு மசில்லையும் இப்போ தைஸில் நிறைய ஃபேட் இருக்குன்னா தைஸில் வச்சு பார்த்தணும். அதே மாதிரி கையில் மசில்ஸில் இருக்குது, எங்கெங்கே பின்னாடி நிறைய பேருக்கு பின்னாடி போடும், எங்கே ஃபேட் அதிகமாக இருக்கோ அதை டார்கெட் பண்ணும். யூஸ்வலாக டார்கெட்டிங் ஒரு இடம் பண்ணக்கூடாது, ஓவராலாக பண்ண பெட்டர். ஸோ இப்போ இது பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இதை அசஸ் பண்ணிட்டோம், இப்போ ஃபேட்லாம் இருக்கு, இவருக்கான ஒர்க் அவுட் இல்லை, ஓவரால் ஈஸியாக ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெச்சிங் பேட்டர்ன் வேணும். ஸ்ட்ரெச்சிங்கிறது டார்கெட்டிங் மசில் என்ன சொன்னேன், எனர்ஜி மசில். எனர்ஜி மசில்னா பெரிய இது இல்லை சார், நம்ம உடம்புல எதெல்லாம் பெரிய மசில்னு பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து வர்றது இங்கேருந்து இப்படி டைமண்ட் ஷேப்பில் வரும், ட்ரப்பீசியஸ்னும் இந்த மசிலை ஒர்க் அவுட் பண்ணோம். பட்டக் மசில், க்ளூட் மசில்னும் க்ளூட் மசில் ஒர்க் அவுட் பண்ணோம். தை, ஃப்ரண்ட் அண்ட் பேக் தை, காஃப், இது இட்ஸ் கால்ட் யுவர் செகண்ட் ஹார்ட், ரெண்டாவது ஹார்ட், பெரிஃபரல் ஹார்ட் மெடிக்கலா. இந்த மசிலும் லெக்கு, ட்ரப்பீசியஸ், லாட்டிஸ் மசில், இந்த இடத்துல இருந்து வரக்கூடிய மசில், இது எல்லாமே எனர்ஜி கொடுக்குற மசில். மேஜர் மசில் பாத்தீங்கன்னா அப்டாமினல் மசில் சார், எனர்ஜி. அதுக்கு அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த செஸ்ட் மசில். இது எல்லாமே இல்லாம ஷோல்டர்லேருந்து வர்றது எல்லாமே எனர்ஜி மசில் தான். இது ஆக்டிவேட் பண்ணாலே மோஸ்ட்லி ஃபிட் ஆகிடலாம். டயபெட்டிக்குன்றது எனர்ஜி இன்புட் அவுட்புட், அதை பேலன்ஸ் பண்ணாலே போதும். ப்ரொவைடட் ஸ்லோவாக மாத்திரையிலேருந்து எடுக்க வச்சிடலாம். ஸோ இப்போ டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாம் சார். ஸ்ட்ரெச்சிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த நெக் ட்ரப்பீசியஸ் சொன்னோம்ல சார், அந்த மசிலுக்கு கையை இந்த பக்கமாக, ஆமாம் நான் எப்படி பண்ணோன்ற சொல்லிடுறேன். தலையை ஸ்ட்ரைட்டாக வச்சு நியூட்ரலாக வச்சுட்டு நல்லா புல் பண்ணோம். வேற யாராவது ட்ரெயினர் இருக்காங்கன்னா புஷ் பண்ணி விட்டா இன்னும் எஃபெக்டிவ். இந்த இடத்துல காதுக்கு நேராக ஷோல்டர் போகணும். அடுத்த ஒர்க் அவுட் ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் வந்து இந்த ஷோல்டரோட இந்த டெல்டாய்ட் மசில் சொல்கிறோம். இது என்ன பண்ணும், எல்போ வந்து கரெக்டாக அந்த ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு இந்த எல்போ இருக்குல்ல, இந்த எல்போ அந்த ஷோல்டருக்கு ஆப்போசிட் சைடில் புஷ் பண்ணும். உடம்பை ரொட்டேட் பண்ணாமல் நேராக உடம்பு வச்சுட்டு இதுலேயே ஒரு ஐசோமெட்ரிக்காக கண்ட்ராக்ட் பண்ணலாம். ஐசோமெட்ரிக்னா என்னென்னா கண்ட்ராக்ஷன் உள்ள மசிலை இவரே ரெசிஸ்ட் பண்ணி புஷ் பண்ண ட்ரை பண்ணால் இன்னும் எனர்ஜி எக்ஸ்பெண்ட் ஆகும். அதுதான் இப்போ கரண்ட் ரிசர்ச் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. பிபிஎம் குறைக்கும். ஓவரால் அந்த மசிலோட அப்சார்ப்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் லெவல் ப்ளஸ் உள்ள கேபிலரி ஃப்ளோனும் உள்ள ரத்தம் போக்குவரத்தும் சரி பண்ணிடும். இது ஒன்றுக்கு மட்டும் இல்லை, இந்த மசிலை டார்கெட் பண்ணுறாரு. இது ஒன்று. நெக்ஸ்ட் இப்போ ஒரு ஃபிசியோ இருக்காங்க வீட்டில், வேற யாராவது இருக்காங்க புஷ் பண்ணுறோன்னா இந்த செஸ்ட் மசில் சொன்னல அவராகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நேராக பாருங்க, தலையை ஸ்ட்ரைட்டாக வைங்க, இந்த மாதிரி புஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நல்ல நேரம் பாருங்க புஷ் பண்ணோம்னா பேக்கு ஃப்ரண்ட்டு எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகிடுது. இதுக்கு அடுத்தது என்ன பண்ணும், அப்டாமினல் மசில் சைடு. அப்டாமினல் மசில்ஸ்க்கு பின்னாடி இடுப்பில் கை வச்சுட்டு ஸ்லோவாக அப்படி ஹோல்ட் பண்ணி ஒரு 10 to 20 seconds மினிமம் சார். 3 sets பண்ணலாம். எவ்வளோ செட்ஸ்ன்றதை நான் லாஸ்ட்டாக எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சைட் பென்ஸ், இந்த மாதிரி செவுரை பிடிச்சிட்டு சைட் பென்ஸ். ஒரு காலை இப்படி மாற்றி கூட வச்சுக்கோங்க, இந்த காலை இந்த காலுக்கு பின்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது பாருங்க, ஓவரால் ஓப்பன் ஆகுதா, ரொட்டேட் பண்ணாமல் இழுத்து விட்றோம். ஒரு மசிலை எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ண வைக்க போகிறோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடுக்கு பண்ணிட போகிறோம். ஃப்ரண்ட்டு பண்ணிட்டோம், பேக் பண்ணிட்டோம், சைட். பேக்குக்கு ஜஸ்ட் குனிஞ்சி காலை கீழே தொட்டாலே போதும். படுத்துக்கிட்டோம் சில எக்ஸசைஸ் இருக்குது, அதுவும் நான் ஸ்ட்ரெச்சிங் காமிச்சிடுறேன். இதெல்லாம் மேஜர் சார், நின்றுட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து இந்த காலை இப்படி க்ராஸாக பண்ணிவிட்டு சைடில் ரொட்டேட் பண்ணுங்க. எஸ், ரெண்டு காலையும் ஒன்றா வச்சுக்கோங்க இப்படி. எஸ், இப்போ இந்த சைடில் இருக்க மசிலும் ஸ்ட்ரெச் ஆகிடும் மேஜர். இதெல்லாம் இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டோம்னா, ஸ்ட்ரெச்சிங் கொடுத்துட்டோம்னா மசில் ஆக்டிவாக இருக்கும். காஃப் மசிலுக்குன்றது இப்படியே காலை வச்சுட்டு சிம்பிளாக புஷ் பண்ணி விட்டோம்னா இந்த மசிலும் ஸ்ட்ரெச் ஆகிடும். இதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக பெண்ட் பண்ணி முட்டியை. இது வந்து சப்போர்ட், இப்போ வயசானவங்க கஷ்டப்படுறாங்கன்னா செவரில் பிடிச்சிக்கிட்டு இந்த பேட்டர்னில் பண்ணிக்கலாம். எங்கே பிடிக்கணும்னா இங்கே பிடிக்காம இந்த ஆங்கிள் கிட்ட பிடிக்கணும். பிடிச்சிட்டு உடம்ப ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டு காலை மட்டும் பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணணும். எவ்வளோ முடியுமோ அது என்னன்னா சார், ரப்பர் பேண்ட் மாதிரி நீங்கள் இழுக்க இழுக்க மசில் ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா, இது பண்ணால் போதும். படுத்துக்கிட்டு ஒரு 2 எக்ஸசைஸ், ஏன்னா மெயின் அதுதான்.
நீ டு செஸ்டும் ஸ்கார்பியன்ஸ். இப்போ லோ பேக்குக்கான ஒரு ஸ்ட்ரெச் நல்லா, இது வந்து பட்டக்கு ரொம்ப தூக்காம ஒரு ஸ்ட்ரெச் ஒன்று. அடுத்து ஸ்கார்பியன்ஸ், இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு காலை சைடில். எஸ், கையை நல்லா சைடில் வச்சுக்கோங்க. எஸ், இந்த சைட் பண்ணுங்க. எஸ், ஆப்போசிட் பண்ணுங்க. இது என்ன ஆகுது பாருங்க சார், ஓவராலாகவே ஸ்ட்ரெச் ஆகுது. இது மெயினாக என்னன்னா இந்த கை இது கிட்ட வரணும். இவர் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணி பாடியை டைட்டாக வச்சிருக்காரு மசில், அதனால ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியாக இருக்கு. நல்ல ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு இன்னும் வரும். இவர் ஃபிட்டு, பட் ஜிம் ஃபிட்டு. நம்மளுக்கு ஜிம்மு ஏரோபிக் எல்லாம் சேர்ந்தது தான் டயபெட்டிக் ஒர்க் அவுட், புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் அதே இது நேராக படுத்து பண்ணுங்க. கோப்ராஸும் பண்ணிக்கலாம். கோப்ராஸ்லேயே அவர் என்ன பண்ணலாம், அடுத்தது ஹேண்ட் பிளாங்க் மாதிரி வந்து மேலே ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் பேட்டர்ன் சொல்லியிருக்கேன்ல, இதுலேயே பட்டு கால் கொஞ்சம் சைடாக வச்சுக்கோங்க. எஸ், இப்போ நல்லா மேலே ஏறிட்டு எஸ் கீழே போங்க, அப்படியே தலையை மேலே தூக்குங்க. இதில் ஹோல்டு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா. எவ்வளோ இது எல்லாமே டியூரேஷன்? 20 செகண்ட்ஸு 3 செட் மினிமம் சார். 1 மினிட் கூட நீங்கள் பண்ணலாம், டிபெண்ட்ஸ். அதான் சொன்னேன், உங்கள் டயபெட்டாலஜிஸ்டையும் கன்சிடர் பண்ணி லெவல் எவ்வளோ இருக்கும். இது ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா லெவல் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆகிடும். ஈஸியாக இருக்குங்களா? எப்படி ஃபீல் பண்ணீங்க இது பண்ணுறப்ப? மசில்ஸு ஓவரால் ஜாயிண்ட்லேருந்து இழுத்துதா, ஃப்ளெக்சிபிலிட்டிலேருந்து? ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒர்க் அவுட் மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரெச்சிங் பார்த்தோம், ஸ்ட்ரெச்சிங் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், இது ஒரு ஜஸ்ட் 300 rupeesலேருந்து 500 rupees ஆன்லைனில் கிடைக்குது சார். இதை போட்டு ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சலாம். இது வந்து ஸ்ட்ரென்தனிங், ஸ்ட்ரென்தனிங், ரெசிஸ்டன்ஸ் வேற ஒன்றுமே இல்லை. ரொம்ப பிடிச்சிக்காதீங்க, கீழே விட்டு மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. பின்னாடி நல்லா எவ்வளோ போக முடியுதோ. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதையே பிடிச்சி ரோயிங். யாரையா பிடிக்க சொல்லிட்டு இல்லை செவரில் மாட்டி விட்டு ரோயிங். தலையை நேராக வச்சுக்கோங்க. இதுலேயே ஃபுல் லேட்ரல் பின்னாடி. எஸ், ஷோல்டர் பேக் லேட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகுதுங்களா? அடுத்தது காலில் வச்சுட்டு ஃப்ரண்ட்டு சைடு ஃபர்ஸ்ட் ஸ்லோ நல்லா மேலே தூக்கலாம் எவ்வளோ முடியுதோ. அப்போ என்ன ஆகுது சார், ஸ்ட்ரென்தனிங் ஆகுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா? பண்ணுங்க நல்லா. அடுத்தது சைடு, தலையை முடிஞ்ச அளவு நேராக வச்சுக்கோங்க. மூச்சு பிடிக்காம பண்ணும், ஸ்லோவாக விடணும், அதுதான் மெயின். ஹோல்டு பண்ணி வச்சாலும் நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இது நீங்கள் 3 தடவை பண்ணாலே ஸ்ட்ரெயின் ஆகிடும். இல்லைன்னா இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாகனா 1 1 2 3 ஸ்லோவாக விட்டிங்கன்னா அந்த மசிலோட குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு தெரியும். ஸ்லோவாக விடணும். ஓகேங்களா? 2 கைக்குமே பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட்டு சைடு பண்ணிட்டார். அடுத்தது கால் எப்படி வச்சுட்டு பேக் நல்ல நேராக பாருங்க. வெரி குட். அவர் பண்ணுறப்பே தெரியுதுங்களா? கழுத்து முதுகு இந்த பாட்டெலாம் டோட்டலாக நான் சொன்னது. இதுலேயே ரோயிங்க அப்படி பண்ணலாம். ஓகேங்களா? ஸ்லோவாக மேலே பாருங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தலை முன்னாடி போகக்கூடாது. அந்த போஸ்டர் ஈக்குலிபிரியம் மெயின்டைன் ஆகிட்டு பண்ணும். ஓகே, அதுக்கு அடுத்தது ஆமாம் மேஜர் மசில் பைசப்ஸ். இது நீங்கள் இதுதான் இல்லை, தம்பிள் கெட்டில் பெல் அதை வச்சும் பண்ணலாம். ஓகே, இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ். இதுலேயே நிறைய பண்ணலாம். எல்லாருக்கும் எல்லாமே பண்ண முடியாது, ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒர்க் அவுட்டு ஏரோபிக்ஸ் பேட்டர்னும் ஆக்சிஜன் யூட்டிலைஸ் ஆகணும். ஏன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபேட்டை பர்ன் பண்ணால் குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகி பைருவிக் ஆசிட் வந்து உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டராக கன்வெர்ட் ஆகும். அது என்ன, ஸ்வெட் அண்ட் வாட்டர். ஒரு டீப் பிரெத் எடுப்போம்ல, ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். அந்த மாதிரி எக்ஸசைஸ் இப்போ 3 விதமாக பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், ஸ்ட்ரெச்சிங் பண்ணோன்னே. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரென்தனிங், அது தம்பல் வச்சு பார்பல் வச்சு. இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பேண்ட் ஈஸியாக இப்போ வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இதில் காமிச்சோம். நீங்கள் இதே கெட்டில் பெல்லை வச்சு ஸ்விங்ஸ் பண்ணலாம் ஃபங்க்ஷனலாக. கெட்டில் பெல் பிளேட் இருக்குல்ல, பிளேட்டை வச்சு ஜிம்லேயும் பண்ணலாம். ஜிம்லலாம் இல்லாமல் சிம்பிளாக இதை பண்ணி முடிச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏரோபிக்ஸ். ஏரோபிக்ஸில் வந்து மோர் எப்படின்னா 1 minute into 3ன்னு ஒரு 4-5 எக்ஸசைஸ் 1 நிமிஷத்துக்கு பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 செகண்ட் இன்டர்வல் விட்டு திருப்பி அதே மாதிரி அதே எக்ஸசைஸை இன்னொரு தடவை பண்ணி திருப்பி ஒரு 15 செகண்ட்ஸ் கேப் போட்டு 1 minute or 20 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 எக்ஸசைஸ் பண்ணிங்கனாலே இதுவே உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிடும். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இப்போ
நீங்க சாப்பிட்றது செலவு பண்ண முடியல, உடம்பால அப்சர்வ் பண்ணிக்க முடியல, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? குளுக்கோஸ் நேச்சுரலாவே கம்மியாயிடும்ல. மேக் இட் சிம்பிள். உங்க கையில நிறைய காசு இருக்கு, 4 பேர் கொடுத்துருங்க, உங்களுக்கு அக்கௌண்ட் கிளியரா இருக்கும். அதே மாதிரிதான் எனர்ஜி நிறைய எடுக்கிறோம், மசிலுக்கு கொடுங்க, லிவருக்கு கொடுங்க, ஃபேட்டுக்கு கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. இதுதான் சார் கான்செப்ட். இதை கரெக்டா பண்ணணும், மானிட்டர் பண்ணி பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த எக்ஸசைஸ் மட்டும் ஏரோபிக் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2 கவுண்ட்ஸ் பண்ணுங்க. எஸ், நல்லா. இது வந்து என்னன்னா உடம்பெல்லாம் குனியாம கேஷுவலா பண்ண ஆரம்பிக்கணும். குட். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் ஈஸியா. இதெல்லாம் 1 மினிட்டுக்கு பண்ண போறீங்க கண்டினியூஸா. பார்க்க வேணாம், டைம் பார்த்துட்டு யூ கேன் டூ. மூச்சு பிடிக்காம பண்ணும். ஓகே. நெக்ஸ்ட் இதுலயே சைட்ஸ், கையில எல்போல வச்சு சைட் பண்ணுங்க. எஸ், நல்ல எக்ஸசைஸா சார்? இது மெயினான எக்ஸசைஸ் என்னன்னா இந்த காஃப் மசில பண்ணும். காஃப் மசிலுக்கு பிளேட் வச்சுட்டு பிளேட் எடுத்துக்கோங்க. ஸ்குவாட்ஸு, லஞ்சஸ் மெயின். எஸ், மேலே வச்சுட்டு பண்ணலாம். இந்த காஃப் மசில் திரும்பி பண்ணுங்க, பேக்ல திரும்புங்க. ஹார்ட் சொன்னால செகண்ட் ஹார்ட் மேல. சோ பிளேட் வந்து இந்த பொசிஷன்ல வந்து வெயிட் 10 கிலோ வச்சுக்கலாம், 100 கிலோ வச்சுக்கலாம். 100 கிலோ பண்ணணும். எக்ஸாம்பிள் சார். ஓகே. நெக்ஸ்ட் லஞ்சஸ் பண்ணலாம். அரௌண்ட் தி வேர்ல்ட் வுட் சாப்ஸ் என்னும். எஸ், இதுலயே ரொட்டேஷனும் ஆட் பண்ணிக்கலாம். இது சிம்பிள் சார், பேசிக் ஸ்டெப்ஸ். நல்லா மெயின் உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு அலைன்மெண்ட் முக்கியம் சார். தப்பா பண்ணா பேக் பிடிச்சிக்கும், கால்ல ஸ்ட்ரெயின் ஆகும். நம்ம நிறைய பேர் தப்பு பண்ற ஜிம்ல அதான். இப்போ பொசிஷன் இவரு பண்றது ஸ்லோ. ஆமா, இதை இப்படியே வச்சு ஹோல்ட் பண்ணிட்டு 1 2 3 4 5. அடுத்தது 1 2 3 4 5. 5 10 ஆக்கலாம், 15 ஆக்கலாம். ஸ்டார்ட் வித் 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலயே வுட் சாப்ஸ் ரொட்டேட் பண்ணிட்டு மேல அந்த இது. எஸ், கம் கம் கம். எஸ், சைட் தலையை நேரா வச்சுக்கோங்க. யா, வாட்ச் தட். எஸ், எக்ஸாக்ட்லி. அப்ப என்ன ஆகுது பாருங்க, ஓவராலாவே உடம்ப நம்ம முறிச்சு கிரிச்சு விட்டோம்னா என்ன சார் ஆகும்? சுகர்ல எல்லாமே போயிடும். ஓகேங்களா? அரௌண்ட் த வேர்ல்ட். அடுத்தது சிம்பிள் பேட்டர்ன். இதை இப்படி வச்சுட்டு புஷ் 1 2 ஸ்குவாட். வெரி குட். ஸ்லோவா பண்ணுங்க. எப்பயுமே சார் எக்ஸசைஸ் ஸ்லோவா பண்ணோம். நம்ம பழைய வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கோம், ரொம்ப டெட் ஸ்லோ இல்லை. இப்ப பேட்டர்ன் ஆகுதுங்களா? ஷோல்டருக்கும் போது, எல்போக்கும் போது, ஸ்குவாட்டும் ஆகுது, காஃப் ரைஸும் பண்ணிக்கலாம். அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றுலயும் 4-5 ஒர்க் அவுட் சொல்லியிருக்கேன், 6-7 கூட சொல்லியிருக்கேன். 4 பண்ணாலே போதும். 3 பேட்டர்ன். ஸ்ட்ரெச்சஸ் மெயினா பண்ணோம், ஃபிளெக்சிபிலிட்டி. ஃபங்க்ஷனல் படுத்துக்கிட்டு பண்ணார்ல, அது வந்து விசரல் ஃபேட் லாஸ். சரி, இப்போ இந்த 3 டைப்ல வேரியன்ட் காமிச்சிருக்கீங்க எப்படி பண்ணணும் அப்படின்றது. கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். இது வந்து இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா? கார்டியாக் ப்ராப்ளம், கோமார்பிட் கண்டிஷன்ஸ், ரொம்ப ஓல்ட் ஏஜ் பர்சன், அவங்க வந்து இவ்வளோ பண்ண வேணாம். இப்போ இவரு ஹையா இவ்வளோ பண்ணார்ல, சும்மா ஸ்டெப் சிம்பிளா பண்ணிக்கலாம். காலை ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம பண்ணலாம், பிடிச்சிட்டு பண்ணலாம். 7 ஃபங்க்ஷனல் பேட்டர்ன்ல பண்ணாலே போதும் சார். புஷ் புல், வால் புஷ்அப் சிம்பிளா, புஷ்அப் சிம்பிளாவும் பண்ணிக்கலாம். அந்த 7 பேட்டர்ன் நான் 3 டைப் சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒவ்வொன்றுத்துலையும் 4 பண்ணாலே ஒரு 12 எக்ஸசைஸ் வந்துடும். 4 into 3. ஓகேங்களா? 12. இது இவ்வளோதான் பண்ணோம்ல, பண்ண ஆரம்பிக்கணும். எதெல்லாம் கஷ்டமா இருக்கோ டவுட்ஸ்னா அந்த டவுட் செக்ஷன்ல கேட்கட்டும். நம்ம இன்னும் அதுக்கு அவங்க கேட்கறது ஒன்னா ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ்க்காகவும் ஸ்பெசிஃபிக்கா நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருவேன். எந்த மசில் வீக்கா இருக்கு ஆக்சுவலாக இதை அசஸ் பண்ணிட்டு பண்ணோம் சார். ஒரு ஃபிசியோ கிட்ட பார்த்துட்டு ஃபிசிக்கல் அசஸ் ஃபிளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கு பார்க்கணும். சிட் அண்ட் ரீச் டெஸ்ட் என்னும், பாக்ஸ் ரீச் என்னும், நிறைய டெஸ்ட் இருக்கு. கை பின்னாடி எவ்வளோ போகுது, கால் உட்காந்து எவ்வளோ ரீச் பண்ண முடியுது, ஸ்டாண்டிங்ல எவ்வளோ நேரம் அவங்களால கண்ணை மூடிட்டு நிற்க முடியுது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதை பண்ணும். இப்போ வீடியோ எதுக்குன்னா யார் வேணாலும் பண்ணலாம், எங்க எவ்வளோ தூரத்தில் இருக்கவங்களுக்கும் அது யூஸ் ஆகும். சரி, இப்போ ஒருவேளை நம்ம செக் பண்ணிட்டு டயபெட்டிக்ஸ் வரதுக்கு முன்னாடியும் இதை இதுக்கு மேலேயே நீங்க பண்ணலாமே சார். இதெல்லாம் பண்ணா டயபெட்டிக் வராது இல்லை சார். எனக்கு வரக்கூடாது, நான் அதுக்கும் ஒரு கன்சல்டேஷன் தேவை. அது வேணாம் சார், தேவை இருக்காது. ஃபிளெக்சிபிலிட்டி மட்டும் பார்த்துக்கணும். ஒரு பிசியோ கன்சல்டேஷன் பண்ணிட்டு பண்ணலாம். வெரி குட் கொஸ்டின். பிசியோ கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிட்டு பண்ணலாம். நீங்க பிசியோ ஒரு பக்கத்துல நிறைய பிசியோஸ் இருப்பாங்க சார். செக் பண்ணிட்டு ஃபிளெக்சிபிளா இருக்கமா இல்லையா செக் பண்ணிட்டு வேலையை முடிச்சிடலாம்.
பண்ணணும். டூயிங் இஸ் டூயிங், நோயிங் இஸ் நாட் டூயிங். ஸோ ஒரு ப்ராக்டிஸாவே கொண்டு வந்துடலாம் சார். இது எந்த டைம் பண்ணா கரெக்டா இருக்கும்? டைம் கரண்ட் ரிசர்ச் நான் தான் சார் சொல்றேன். மத்தியான நேரத்தில் போஸ்ட் லஞ்ச் இமீடியட்லி பண்ணாமல் ஒரு 1 hour போஸ்ட் லஞ்ச், 1.5 hours வச்சுக்கோங்க. போஸ்ட் லஞ்ச்லேருந்து நீங்கள் நைட் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணலான்னு கரண்ட் ரிசர்ச் சொல்லுது. நிறைய சாம்பிள் வச்சு பார்த்ததுல அந்த டைமில் பண்ணுறப்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்குது குளுக்கோஸ் கண்ட்ரோல்ன்றது கரண்ட் ரிசர்ச், லேட்டஸ்ட் ரிசர்ச் 2025ல போட்ட ஒரு ரிசர்ச் ஜான்வரி மந்த்தில். பட் இப்போ நான் ஒரு பிராக்டிஸ்க்காக கேட்குறேன் ரெகுலரா. அப்போ ரெகுலரா நிறைய பேர் உங்களோட பெஸ்ட் வாக்கிங் போற ஹேபிட் இருக்கு, அது கூட இது மெர்ஜ் பண்ணி கண்டிப்பா ஒரே டைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி டைவர்ட் ஆகுதா, எனர்ஜி அக்யூமுலேட் ஆகுதா, இல்லை யூ ஆர் ஃபீலிங் பெட்டர், ஃபெட்டிக் ஆகலைன்னா பண்ணலாம் சார். இது சிம்பிளா பண்ணிக்கோங்க. 4 3 ஆக்கிடுங்க. ஆனா 3 பேட்டர்ன்ல இருக்கணும். வாக்கிங் போற ஹேபிட் இருக்குன்றதுனால வாக்கிங் வந்து இட் இஸ் கோயிங் டு மேக் யூ டயபெட்டிக் ஃபார் லைஃப் லாங் சார். இட் இஸ் ஜஸ்ட் ப்ரிவென்ட். இந்த எக்ஸசைஸ் வந்து என்ன பண்ணா மசிலோட குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் எடுக்கும். வாக்கிங் பண்ணீங்கன்னா என்னென்ன மசில் வேலை செய்யும்னு நினைக்கிறீங்க? வாக்கிங்மே காப் மசில் தான். எப்படி சார்? ஆக்டிவிட்டி சார். ஆக்டிவிட்டினா என்ன, எக்ஸசைஸ்னா என்ன? நம்ம உடம்புல 686 நேம்டு மசில் இருக்கு, 187 ஜாயிண்ட் இருக்கு. நீங்க ஒரு மசிலையும் ஒரு 3 தடவை இப்படி பண்ணீங்கன்னா நீங்க 7 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணும். அதுதான் எக்ஸசைஸ். நீங்க 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் நடந்துட்டு பார்க்கல வரப்ப வடை சாப்பிட்டு வர்றது எக்ஸசைஸ் கிடையாது. அப்ப இது ரீப்ளேஸ் பண்ணிருங்க, வாக்கிங் பதில் இதை பண்ணிக்கலாம். ஆமா, வாக்கிங், சிலம்பம், சைக்கிளிங் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலாம், விட்டு பண்ணுங்க. நான் அந்த ஒரு டேல காலையில வாக்கிங் பண்ணிக்கோங்க, மத்தியானம் மேல இதுல ஒரு பேட்டர்ன் பண்ணிடுங்க ஸ்ட்ரெச்சிங், ஈவினிங்ல ஃபங்க்ஷனல் எக்ஸசைஸ், விசரல் ஃபேட் லாஸ் எக்ஸசைஸ், பிளாங்க், கோர் எக்ஸசைஸ்ன்றோம்ல இப்ப காமிச்சதுல 2-3 பேட்டர்ன் கோர். அது இப்படியே பண்ணலாம். நம்ம இந்த சுத்துறதும் கோர் தான், ஃபங்க்ஷன், அதுவும் விசரல் ஃபேட் லாஸ் தான். இல்ல நான் எதுக்காக கேட்கணும் சார், இப்ப நிறைய பேருக்கு டயபெட்டிக்ஸ்னு ஒண்ணே வாக்கிங் போறது அது இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும், இதுவும் பண்ணலாம். அது அந்த மைல்டா நம்ம இதை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் ஈஸியா போகும். பெட்டர். அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க இந்த குளுக்கோஸ் மானிட்டர் இருக்குல்ல, சிப் மாதிரி ஒரு காயின் மாதிரி வரும், அதை போட்டு குளுக்கோஸ் மானிட்டரை செக் பண்ணிட்டு இது எல்லாம் பண்ணா ஏறுதா, ஸ்பைக் ஆகுதா, பிளேட்டோ ஆகுதா பார்த்துட்டு பண்ணா வேலை முடிஞ்சிடும் சார். இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு சார். அது ஒரு கிளாம்ப் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டரிங் டிவைஸ் கரண்ட்லி அவைலபிள். ஒரு பின் மாதிரி, ஸ்டேப்லர் பின் மாதிரி போட்டு ஒட்டிடும். அது பேர் லாக் ஆயிடுச்சுன்னா உங்களோட 24 hours வந்துடும். 4 days 14 days பார்த்தீங்கனாலே ரிசல்ட்ஸ் தெரிஞ்சிடும். அதை வச்சே நம்ம பண்ணலாம். இப்போல்லாம் பழைய காலத்தில் இல்லை சார். நம்ம பழைய காலத்தில் டயபெட்டிஸ் இருந்தால் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இப்போ தான் சொன்னேன், டயபெட்டிஸ் இல்லைன்னா தான் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் நைட்ரோஜன், இன்னொன்று ஃபிட்டாக இருப்பீங்க, ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். இது டயபெட்டிக் குறைக்குதோ இல்லையோ, ஏன்னா டயபெட்டிக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ்ஸு குறைக்கணும். அதை குறைச்சிங்கன்னா எல்லாமே குறைஞ்சிரும் சார். தேங்க்யூ. மைண்டு தான் சார், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அது புரிஞ்சிருக்கும், அவங்களால ஈஸியா டவுட்ஸ் பண்ண போட்டு முடியும். கன்சல்ட் பண்ணிட்டு பண்ணிக்கிறது பெட்டர். டவுட்ஸ் கேட்கட்டும், பார்க்கலாம். எல்லாருக்கும் டவுட் வரும் சார். ஆமா, சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோ கீழே நீங்க போஸ்ட் பண்ணலாம். அதே நம்ம கண்டிப்பா சார். அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணலாம். ஒவ்வொருத்தர் டவுட், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் வேல்யூபிள் சார். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி தரேன். நான் எவ்வளோ படிச்சிருக்கணும், அதே மாதிரி நிறைய பேர் படிச்சு ஒரு 68 வீடியோஸ் இருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு யாருமே எவ்வளோ பண்ணோம் இந்த பேட்டர்னை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா எப்படின்னா மார்க்கெட்டிங் மாதிரி நம்ம பண்ணல சார். எல்லாருமே இது வந்து ரீச் தான் நம்ம கொடுக்க ட்ரை பண்றோம். அப்ப நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம் சார். ஸ்ட்ரக்சர் கேட்க டெவலப்மெண்ட் அவங்க எப்படி கேட்குறாங்களோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வில் ஒர்க் இட் அவுட் சார். எனக்கு இதுல ஒரு நஷ்டமும் இல்லையே சார். கரெக்டுங்களா? ஐ எம் ஹாப்பி டு ஹெல்ப் பீப்புள். தேங்க்யூ சார். நன்றி. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Vedanta Premium, Coimbator's best retirement township starting from 65 lakhs.